ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். நான், ஹஸ்பண்ட் அண்ட் குட்டா 3 பேரும். ஃப்ரிக்கி மார்ட் அப்படின்னு சொல்லி போர்ட்பேலரில் ஒரு ஷாப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக போயிருந்தேன். நிறைய யூனிக்கான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆலிவ் ஆயிலில் ரோஸ்ட் பண்ண மக்கானா, மின்ட் ஃப்ளேவரில் வந்து பீனட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக பீனட்னால் சால்ட் மசாலாவில் இருக்கும். பட் அந்த ஷாப்பில் வந்து லைம் ஃப்ளேவரில் இருந்துச்சு. பெரி பெரி ஃப்ளேவர் அண்ட் மெக்சிகன் ஃப்ளேவர்னு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு லிச்சி ஃப்ளேவரில் ஜூஸ் வாங்கியிருந்தார். அண்ட் கூட வந்துட்டு ஒரு கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ இது வந்து ஸ்வீட் பண்ணும்போது போட்டால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். என்ன தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தோடனே அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதை எடுத்து செட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலும் இதை முதல்ல பண்ணுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இது. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நான் குட்டாக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி அவருக்கு தேங்காய் பால் சாதம் கொடுத்துருந்தேன். இந்த சாதம் வந்து நான் 7 monthsலேருந்து குட்டாக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ரைஸில் வந்து ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணலாம். அண்ட் இம்யூனிட்டி இருக்குது, பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த 1 part ரெசிபிலே அவருக்கு எல்லாமே கிடைச்சிடும். இது பண்ணுறதுக்கு நான் தக்காளி, வெங்காயம், ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கீ விட்டு அதில் சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு ஒரு பல் பூண்டு போட்டுட்டு கருவேப்பில்லை அண்ட் கொஞ்சோண்டு தக்காளி. இதில் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் மட்டர், பொட்டேட்டோ, கேரட் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு ஆட் பண்ணலாம். 1/2 cup வாட்டர், 1/2 cup தேங்காய் பால். இப்போது தேங்காய் பால் நல்லா குக் ஆகிடுச்சு. அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 2 tablespoon அரிசி ஊற வச்சுருந்தேன் 1/2 hour. ஸோ அந்த அரிசி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் 4 விசில் விட்டு இறக்குனேன். இல்லை, நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணேன். ஆனால் ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடை பெருங்காயத்தூள் இல்லாமல் கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே பொடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. பேபிஸ்க்கு எப்படி வீட்டிலே பெருங்காய பொடி ரெடி பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.